வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை அருணஜடேஸ்வரர் திருக்கோவில். அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இறைவன் அருணஜடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயம் திருப்பனந்தாள் திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது. உலகெங்கும் வியாபித்து நிற்கும் சிவப்பரம்பொருள் ஆன்மாக்கள் தன்னை வழிபட்டு ஓய்வு பெற வேண்டும் என்ற கருணையுடன் எழுந்தருள் பாலிக்கும் அருள் நிலையங்களே திருக்கோவிலாகும். அத்தகைய திருக்கோவில்களில் தேவார பதிகங்கள் பெற்றவை மிக சிறப்புடையவை. அவைகளில் ஒன்றாக வடக்காவேரி எனப்படும் கொள்ளிடம் மற்றும் வன்னி ஆற்றிற்கு இடையே அமைந்துள்ள தலமே திருப்பனந்தாள். இங்குள்ள பெரிய நாயகி உடனுரை அருணஜடேஸ்வரர் ஆலயம் தருமை ஆதீனத்திற்கு 27 கோவில்களில் ஒன்று. முற்காலத்தில் மட்டுமல்ல, தற்காலத்திலும் தன்பொழில் சூழ்பனந்தாள் என திருஞான சம்பந்தர் திருவாக்கிற்கேற்ப பனைமரங்கள் நிறைந்திருக்கும் இடம் என்பதால் இவ்வாலயம் உள்ள ஊர் திருப்பனந்தாள் என்று பெயர் பெற்று விளங்குகிறது. இவ்வாலய இறைவன் பனைமரத்தின் கீழ் எழுந்தருளி சுயம்பு மூர்த்தியானவர். பிரணவ மந்திர உபதேசம் பெற விரும்பிய அம்பிகை இத்தலத்திற்கு வந்து அருந்தவம் இயற்றி ஞான உபதேசம் பெற்றதால் இது உபதேச தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானின் யோக உருவ வடிவமே தட்சணாமூர்த்தி. இவர் எல்லா சிவாலயங்களிலும் தென்முகமாக அமைந்திருப்பார். ஆனால் சில ஆலயங்களில் மூலவரே குருவாக இருந்து அருள்பாலிப்பது உண்டு. அத்தகைய விசேஷமான ஆலயங்களில் இதுவும் ஒன்று. நவகிரக குருவின் தோஷத்தால் திருமணத்தில் தடை ஏற்பட்டு வருந்தோர் இது போன்ற சிவகுரு தலங்களை தரிசித்தால் நவகிரகங்களின் தோஷம் அகன்று உடனடியாக திருமணம் நடைபெறும். மூலவரே சிவகுருவாக அருள்பாலிக்கும் இத்தலத்தை அட்ட நாகங்களில் ஒன்றான வாசுகியின் மகள் சுமதி வழிபட்டு திருமண வரம் பெற்று அரித்வசன் என்ற மன்னனை மணந்ததாக செஞ்சடை வேதியர் எழுதிய திருப்பனந்தாள் தலப்புராணம் கூறுகிறது. இத்தல இறைவனுக்கு அனுதினமும் மாலை சூட்டி வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். தாடகை என்ற பெண் ஒரு நாள் மாலை சாத்தும் போது அவளது மேலாடை சரிந்தது. உடல் அவயங்கள் தெரிய மாலை சாத்துவது தவறு என்று கருதியவள் தன்னுடைய மேலாடையை ஒரு கையால் பிடித்தவாறு மாலையை சாத்த முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. இதை கண்ட பெருமான் அவளது பக்திக்கு இறங்கி தன்னுடைய பானத்தை சற்றே முன்னோக்கி வளைத்து மாலையை பெற்றுக்கொண்டார். அப்படி சாய்ந்த பெருமான் அதன் பிறகு நிமிரவில்லை. லிங்கத்தை நிமிர்ந்த பல முயற்சிகள் மேற்கொண்டும் அது நடக்கவில்லை. திருக்கடவூரில் இறைவனுக்கு அனுதினமும் குங்கிலிய புகை போடுவதை திருப்பணியாக செய்து கொண்டிருந்த குங்கிலிய கலைய நயனார் சிவலிங்கம் வளைத்திருக்கும் செய்தி கேட்டு திருப்பனந்தாள் வந்தார். சிவலிங்கத்திற்கு ஒரு மாலை சூட்டி அந்த மாலையுடன் லிங்கத்தை ஒரு பெருங்கயிற்றால் கட்டி கயிற்றின் மறுமுனையை தன் கழுத்தில் கட்டிக்கொண்டு அன்புக்கு வணங்கிய அரணே, என் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்று மனமுருகி வழிபட்டு சிவலிங்கத்தை இழுத்தார். யானைகளாலே நிமிர்த்த முடியாத சிவலிங்கம் மனிதன் முயன்றால் உயிர் அல்லவா போய்விடும். ஒரு பக்தைக்காக தலை சாய்ந்த ஈசன் இன்னொரு பக்தருக்காக நிமிர்ந்து நின்று அருள்பாலித்தார். தேவார பதிகங்கள் பாடல் பெற்ற ஆலயங்களில் காவேரி ஆற்றின் வடக்கரையில் அமைந்த 39வது திருத்தலம் இது. ஆலயத்தின் பெயர் தலாவனம். தமிழில் தாடகைஸ்வரம். இறைவன் அருணஜடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இனிய தமிழில் செஞ்சடையப்பர் என்ற அவரது பெயர். இறைவியை தமிழில் பெரிய நாயகி என்றும் வடமொழியில் பிரகன்நாயகி என்றும் சொல்லுகின்றனர். தேவலோக கற்பக தருவின் இணையானது பூலோகத்தில் உள்ள பனைமரம். அதுவே இவ்வாலயத்தின் தலவிருட்சமாக இருக்கிறது. இவ்வாலயத்தில் பிரம்ம தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், தாடகை தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், ஆதிசேஷ தீர்த்தம், அரித்வச தீர்த்தம், நாகக்கன்னிகை தீர்த்தம், தர்மச்சேன தீர்த்தம், சுபத்தீர்த்தம், மன்னியாறு முதலிய தீர்த்தங்கள் ஆலயத்தின் உள்ளும் புறமும் இருக்கின்றன. இவ்வாலய இறைவனை அம்பிகை, பிரம்மன், திருமால், சூரியன், ஆதிசேஷன், நாகக்கன்னி, ஐராவதம் என்னும் வெள்ளை யானை, குங்கிலிய கலைய நாயனார், கவிகாலமேக புலவர், தாடகை, வேடுவர் தலைவனான சங்கு கண்ணன், அந்தனர் குலத்தில் உதித்து வழிப்பறி செய்து கொண்டிருந்த
நகுண்ணன் உள்ளிட்ட பலர் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். சிவபார்வதி திருமணத்தை காண அனைவரும் கைலாயத்தில் குவிந்தால் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது. இதை சரி செய்வதற்காக அகத்தியரை சிவபெருமான் தெற்கு நோக்கி அனுப்பி வைத்தார். அப்படி வந்த அகத்தியர் சிவனை வழிபட்ட தலங்களில் இதுவும் ஒன்று. திருஞான சம்பந்தரால் இவ்வாலயத்தில் ஒரு பதிகம் பாடப்பெற்றுள்ளது. இவ்வாலய முருகப்பெருமானை அருணகிரிநாதர் போற்றி புகழ்ந்துள்ளார். 7 நிலைகளுடன் மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. அதை தாண்டி உள்ளே செல்ல 16 கால் மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் தாடையால் சாத்தப்பட்ட மாலையை ஏற்றுக்கொள்ள பெருமான் தலை குனிந்து சாய்ந்த சிவலிங்கத்தை மன்னன் யானைகளை கட்டி இழுத்து நிமிர்ந்த முயன்றதும் குங்கிலியின் கலைய நாயனார் தன் கழுத்தில் கயிறு கட்டி சிவலிங்கத்தை நிமிர்த்தியது போன்ற காட்சிகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக வடக்கே அலங்கார மண்டபம் உள்ளது. வெளிப்பிரகார சுற்றில் அலங்கார மண்டபத்தை ஒட்டி நாகக்கண்ணி உருவாக்கிய நாகக்கண்ணி தீர்த்தம் உள்ளது. வடமேற்கில் யாகசாலையும் கிழக்கில் அம்பாள் கோபுரமும் மேற்கில் 2வது கோபுரத்தை அடுத்த உட்பிரகார சுவற்றில் வௌவால் நெற்றி மண்டபமும் இருக்கின்றன. இதில் குங்கிலியக்கலைய நயனார் மற்றும் சொக்கநாதர் சன்னதிகள் உள்ளன. உட்பிரகார சுற்றில் அம்பாளின் தனி சன்னதி உபதேச அமைப்பில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய இந்த சன்னதிக்காகவே கிழக்கு கோபுரம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அம்பாள் சன்னதிக்கு முன்பு பலிபீடம், நந்தி உள்ளன. இச்சன்னதியில் அம்பாள் தேஜஸ்வினியாக வீற்றிருக்கிறார். அம்மன் சன்னதி முன்பாக துவாரபாலகிகள் உள்ளன. கிழக்கில் நவகிரகங்கள், கோவிலின் தலவிருட்சமாக ஆண் பெண் பனைமரங்கள் உள்ளன. தலவிருட்சமாக அருகில் கிணறு உள்ளது. இந்த கிணற்றின் வழியாகவே நாகக்கன்னிகள் இறைவனை வழிபட்டதாக கூறப்படுகின்றன. இவ்வாறே இறைவனை 12 வாரங்கள் வழிபட்டு வந்தால் ஞானமும் அறிவும் சித்திக்கும். நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம் உள்ளோர் நாகக்கன்னிகைக்கு வேண்டிக் கொண்டு நாகக்கன்னிகை தீர்த்தத்தில் மூழ்கி வழிபட வேண்டும். ராகு காலங்களில் பாலபிஷேகம் செய்வது சிறப்பு. இந்த ஆலயத்துடன் இணைத்து திரிபுர சுந்தரி உடனுரை ஊரட்டுணையப்பர் திருக்கோவில், காசி மடத்தை சேர்ந்த விஷாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மற்றும் சிற்றாலயங்கள் சிலவற்றிற்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படுகின்றன. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும். மூலவர் அருணஜடேஸ்வரர், செஞ்சாடையப்பர், செஞ்சடையார், தாளவனேஸ்வரர், ஜடாதர், தாளபுரீஸ்வரர், பனங்காத்தீஸ்வரர் என்றும் தாயார் பிரகன்நாயகி, பெரிய நாயகி, தாளவனேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார். கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையில் இக்கோயில் அமைந்துள்ளது. ஆரம்பகால இடைக்கால தேவாரம் பாடல் பெற்ற 274 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். சோழ நாட்டில் காவேரி ஆற்றில் வடக்கரையில் உள்ள 93வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலம் மற்றும் 39வது தலமாகும். இக்கோயிலில் முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார். நக்கந்தரன் என்ற உள்ளூர் அரசனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இக்கோயில் 1ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் மற்றும் இப்பகுதியை ஆண்ட மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுகள் உள்ளன. கல்வெட்டுகளின்படி இக்கோயில் தலவனம் என்றும் தாடகை ஈஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டுகளின்படி இறைவன் தாடகை ஈஸ்வரத்து மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறார். குங்கிலிய கலையநாயனார் மனைவி பெயர் நீலா என்று கல்வெட்டு உள்ளது. புனித குமார குருப்பரரால் நிறுவப்பட்ட காசி மடம் இந்த ஊரில் அமைந்துள்ளது. இக்கோயில் தர்மபுரம் ஆதீனத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளன. சித்திரை பிரம்ம உற்சவம், ஆடிப்பூரம், புரட்டாசி நவராத்திரி, கந்தசஷ்டி, ஐப்பசி அன்னாபிஷேகம் இங்க திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. சர்ப்ப கிரகங்கள் மற்றும் செவ்வாய் தோஷம் ஆகியவற்றின் பாதகமாக அம்சங்களில் இருந்து நிவாரணம் தேடுபவர்கள் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருகிறார்கள். குறிப்பாக பெண்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் இடம் இது. 5 பஞ்சஸ்தல சேஸ்திரங்கள்: சௌந்தரேஸ்வரர், திருப்பனையூர், திருவாரூர், அருணஜடேஸ்வரர், திருப்பனந்தாள், தஞ்சாவூர், பனங்காட்டீஸ்வரர், பனையபுரம், விழுப்புரம், வேதபுரீஸ்வரர், செய்யார், திருவண்ணாமலை மற்றும் தாளபுரீஸ்வரர், திருப்பனங்காடு, காஞ்சிபுரம். சில சமயங்களில் திருமலப்பாடியும் இந்த பட்டியலில் சேர்க்கப்படும்.
கீழ்பெருப்பள்ளம், காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம் ஆகிய இடங்களில் வழிபட்ட ஆண் நாகங்களைப் போலல்லாமல் நாகக்கன்யை இங்கு வழிபட்டு உள்ளனர். இந்த ஆலயம் சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகும். வணக்க நண்பர்களே, வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த திருத்தலம் நாகதோஷம், கால சர்ப்பதோஷம், ராகுதோஷம், திருமணத்தடை இதை அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. சென்னை டு கும்பகோணம் இந்த வழியாக வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது, சாலையிலே இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. தவறாமல் இந்த திருத்தலத்துக்கு வாங்க. இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கும் பாக்கியம் அவங்களுக்கு கிட்டட்டும். இதை நாம் ஷேர் செய்ய இருப்பதால் அந்த பாக்கியம் நமக்கு கிட்டும். வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு திருத்தலத்தோடு ஒரு தல வரலாறும் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.